வருகிற ஆகஸ்ட் 30 மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம்ட்டு மரங்களின் மாநாடு போடுறோம் நாங்கள். அதுக்கு வந்து காடு சார்ந்த நிலம் தேவைப்படுது. அது இல்லை. இது எங்கள் ஐயாவுடைய இடம். அது உங்களுக்கு தெரியும், எங்கள் ஐயா சைதை துரைசாமியுடைய மனிதநேய பூங்கா இது. அப்போ இந்த இடம் தான் அதுக்கு சரியான இடம். இந்த காடை பார்க்கும்போது எங்கள் ஐயா மனிதநேயவாதி இல்லை, அதையும் தாண்டி உயிர்மை நேயவாதின்னு தெரியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 1990 ஒரு வெறும் பொட்டல் காடாக இருந்ததை சோலையாக்கி இருக்க முடியுது ஒரு மனிதனானேன்னா, ஏன் நாட்டை இப்படி சோலையாக்க முடியாதுங்கிற கேள்வி தான் இங்கே. மரத்தை வெறும் மரம்னு நம்ம கடந்து போக முடியாது. மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும். ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை, எந்த உயிரினமும் வாழ முடியாது. இப்போ உலக உயிர்களின் மூச்சு ஆக்சிஜன் நம்ம சொல்கிறோம், அதை தூய தமிழில் உயிர் வழிங்கிறோம். அது இந்த மரங்களின் கொடை தான். அதை எங்களுக்கும் பின்னாடி வர எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும். எல்லா பேரறிஞனும் கற்றுக் கொடுத்தது இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு உன் பிள்ளைகளுக்கு. அந்த இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்கிறான். அதை செய்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறோம். ரொம்ப நீங்கள் பாருங்கள், ரொம்ப உயிர்ப்பாக இருக்கும். ஓ, இவ்வளவு இருக்கா மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த மாநாடு. இது மூலிமா நீங்கள் விழிப்புணர்வு